சந்திரனுக்கு சாபம் கொடுத்த கணபதி. என்ன ஆனது தெரியுமா? ஒரு நாள் சந்திரன் தன் குளுமையான ஒளியை வீசிக்கொண்டிருந்த போது மூஷிக வாகனத்தில் பால கணபதி சென்று கொண்டிருந்தார். அப்போது குறுக்கே ஒரு பாம்பு வேகமாக செல்ல முற்பட்டது. அதனால் பயந்து போன முஷிகன் திடீரென நின்றார். அதன் மீது இருந்த பால கணபதி கீழே விழுந்தார். அவர் வைத்திருந்த மோதங்களும் கீழே சிதறின. இதை பார்த்து கொண்டிருந்த சந்திரன் கணபதியை பார்த்து சிரித்தார். இதனால் கோபமடைந்த பால கணபதி, என் உருவத்தை பார்த்தா பரிகசிக்கிறாய் என சந்திரனை பார்த்து, உன் ஒளி பொருந்திய மேனிதானே உன் சிறப்பு, உன் ஒளி மங்கி போகட்டும், உன்னை காம்பர்களுக்கும் சங்கடம் உண்டாகும் என சாபம் அளித்தார். மன்னிப்பு கேட்டு தன்னுடைய சாபத்தை திரும்ப பெறும்படி வேண்டிக் கொண்டார் சந்திரன். என்னால் கொடுத்த சாபத்தை முழுவதுமாக திரும்ப பெற முடியாது, உன் ஒளி மங்கி மீண்டும் பெருகட்டும், ஒளி குறைவதை அமாவாசை என்றும் முழு ஒளியுடன் இருப்பது வளர்பிறை என்றும். அப்படி அமாவாசை வளர்பிறை தினத்திற்கு 4 நாட்களுக்கு பின்னர் வருவதுதான் சதுர்த்தி திதி.